இதுதாங்க அலைன். வாங்க, இப்போ நான் உங்களை ஒரு பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அபு சாம்ரா என்ற ஒரு பாலைவனத்துக்கு. ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்த இடத்த தாங்க இந்த மாதிரி அழகான ஒரு சோலையாக்கி மாற்றிருக்காங்க. பாலைவனத்துக்கு போனால் உங்களுக்கு மரங்கள் எல்லாம் பார்க்க முடியாது, நல்லா பார்த்து ரசியுங்கள். வாங்க அடுத்து பாலைவனத்துக்கு வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் மணல் பரப்பு, வீடு கிடையாது, ஆட்கள் கிடையாது. இதுதான் அந்த பாலைவனத்தில் உள்ள ஒட்டகத்துக்கு தேவையான உணவுகள், அதை பராமரிக்கிற ஆட்கள். இவங்கெல்லாம் பெரும்பாலும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒட்டகம் பராமரிப்பது தான் இவங்களுடைய வேலை. ரோடு பாருங்கள், கோடு போட்ட மாதிரி இருக்கு. பாலைவனத்தின் அழகை ரசியுங்கள். இங்கெல்லாம் எங்கேயாவது இந்த மாதிரி செடிகள் பார்க்கலாம். தண்ணியே தேவையில்லை போல் இருக்கு இந்த செடிகளுக்கெல்லாம். இந்த மாதிரி பாலைவனத்தை தான் நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த சோலையை ஆக்கியிருக்காங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. இங்கே இந்த மாதிரி மசூதி எங்கே பார்த்தாலும் கட்டப்பட்டிருக்கும். பாலைவனமாக இருந்தாலும் தொழுகை ரொம்ப முக்கியம். உள்ள மக்களின் வாழ்க்கை முறையில் 5 வேளை தொழுகை ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பிரேக். ஆஹா, வெளியே காத்தடிக்குது நல்லா. வெயில் மண்டை புழக்குது. யாருமே இல்லை, வானத்தை மட்டும் தான் பார்க்கணும். எப்போவாவது ஒரு வண்டி இந்த பக்கம் போகும். அதுவும் அந்த ஒட்டகத்தினுடைய பராமரிப்பு பணியாளர்களாக இருப்பாங்க. மூவ் பண்ணுவான், அப்படியே வச்சுக்காது. ஆஹா, காற்று விண்ண புழக்குது. சரியான காற்று. பாலைவனம் செடிகள்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க. பாருங்க, வழியில் ஒட்டகம் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நேரம் இதோ ஒட்டகம் பாருங்க. ஒட்டக பணியாளர்கள், ஒட்டகம் மேய்ப்பவர்கள். இதுதாங்க நம்ம டெஸ்டினேஷன், அபு சாம்ராய் கேமல் ரைட் சென்டர். அந்த பக்கம் வேலி போட்டிருக்கோம், உள்ளெல்லாம் போக முடியாது. இங்கே இருந்த இந்த காட்சிகளை பாருங்கள். இப்போது பந்தயம் எதுவுமே இல்லை, விரிச்சோடி கிடக்குது மைதானம்.